பைரவமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் இருக்குது. அதில் முதல் அவதாரம் உமையா சகிதமூர்த்தி, பார்வதி பரமேஸ்வரன் தபஸ் பண்ணக்கூடிய பகுதி. இந்த பார்வதியும் பரமேஸ்வரனும் தபஸ் பண்ணும்போது யுகங்கள் பிறந்தாரு. இந்த யுகம், கிரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். யுகம் பிறந்த காலத்தில் ரிஷி முனிவர்கள் சுவாமியை ஆராதனை பண்ணிட்டு வர்றார். ஒரு நாள் இரவு சுவாமிக்கு ஏற்றப்பட்ட தீபமானது அணையிற தருவாயில் காணப்படுறது. அந்த அணையிற தருவாயில் இருக்கிற தீபத்தை ஒரு எலி நெய்யை திருடி சாப்பிட ஆசைப்பட்டு அதை ஜொலனம் பண்ணி வருது. இதனால ஒரு இரவு ஒரு பகல் சுவாமிக்கு தீபம் எரிச்சது. தீபத்தை எரிவித்த காரணத்தினால மறு ஜென்மாவில் அவனுக்கு மகாபலியா சக்கரவர்த்தியா பட்டம் கொடுக்கிறார். ஆனால் நெய்யை திருடணும்னு ஆசைப்பட்டதுனால அசுர குணத்தோட பழக்க வைக்கிறார். அவனும் அசுரனா இருந்து குலகுரு சுக்கராச்சாரியாரோட வாக்கிற்கு என்னங்க யார் என்ன கேட்டாலும் தர்மங்களை செஞ்சுட்டு வரான். ஒரு காலகட்டத்தில் மகாவிஷ்ணுவே வாமன அவதாரத்தை எடுத்து வந்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட யாச்சகம் கேட்கிறார். அப்படி யாச்சகம் கேட்கும்போது அசுர குலகுரு சுக்கராச்சாரியார் வந்திருக்கக்கூடியவன் சாதாரணமான ஆள் இல்லை, மகாவிஷ்ணுவோட அவதாரம், எந்த விதமான வரமும் அனுகிரகமும் செய்யாதுங்கிறார். இல்லை என்னை தேடி வந்த வாழ்க்கை நான் செஞ்சே ஆவேன் அப்படின்னு இவரும் வரத்தை கொடுத்துடுறார். அப்போ 3 அடி மண் யாச்சகமாக வாங்குறார் மகாவிஷ்ணு. 7 அடியில் உலகத்தை அலங்குறார். உலகளந்த பெருமானா திருக்கோவிலூரில் காட்சி கொடுக்கிறார். 3வது அடியை மகாபலியோட சிரசில் காலை வச்சு பாதாள லோகத்துக்கு எழுதிட்டார். யாச்சகம் பெற்றவன் வரன் கொடுத்தவர் சிரசில் காலை வச்சதுனால விஷ்ணுவுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷ நிவர்த்திக்கு என்ன பண்றது இறைவான்னு பிரார்த்தனை பண்ணும்போது பூலோகத்தில் மகாபலி சக்கரவர்த்தி எலியா இருந்து விளக்க தோன்றி சக்கரவர்த்தி பட்டம் பெற்ற க்ஷேத்திரம் இருக்கு. அங்கே நீ சிவபூஜை பண்ணணும்னு மகாவிஷ்ணுவுக்கு அசரீரி கேட்கறது. மகாவிஷ்ணு வாமன அவதாரத்தில் இங்கே சிவபெருமான எப்பொழுதும் சிவபூஜை பண்ணிட்டு வர்றார். அந்த பூஜைக்கு யாரும் இடையூறு ஏற்படக்கூடாதுங்கிற காரணத்துக்காக கடைசியில ருத்ரன் தாவனத்தில் இருக்கார். அவரை வேண்டிக்கிட்டு தான் அவங்க சுவாமியை பார்க்கணும். மகாமுனி அகத்தியருக்கு தரிசனம் கிடைக்கல. கோபத்தில் சுவாமியை பார்த்து எனினும் புண்ணியம் செய்தவன் உன்னை வந்து பார்ப்பார்கள். பூர்வ ஜென்மாவில் புண்ணியம் பண்ணி சிவபூஜா பலாபலன் இருந்து யார் ஒரு நபருக்கு இங்கே பார்க்கணும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுறாரு. அதுதான் சொல்லுவா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவர் கூப்பிட்டா மட்டும்தான் இங்கே சிவ தரிசனம். அதை ஞானசம்பந்த பெருமான் அவருடைய பதிகத்தில் குறிப்பிட்டார். நித்த நியம தொழிலனாகி நடுமாறு குரலனாகி. நடுமாறுன்னு சொல்லக்கூடியவன் மகாவிஷ்ணு. அவர் குரலனா இருக்கார். வாமன அவதாரத்தில் இங்கே பூஜிக்கிறார். மிகவும் சுத்தமது உருக்கி ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட சிவபூஜை பண்ணக்கூடிய சிவலோகனிடமாம் அப்படின்னு குறிப்பிடுறார் ஞானசம்பந்த பெருமான். யாராவது பெருமாளிங்க சிவனை ஆராதனை பண்ணதுனால வாமனபுரீஸ்வரர் அப்படின்னு பேரு. சூரியன் சிவபூஜை பண்ணதுனால இதே சிவனுக்கு மாணிக்க வரதர் அப்படின்னு பேரு. யாராவது உதவின்னு சூரியன் வந்து ஆராதிச்சிருக்கார். யாராவது வந்து இந்த சுவாமி கிட்ட உதவின்னு கேட்கிறார்கள். இந்த உதவியை செஞ்சு கொடுக்கறதுனால உதவி நாயகன், அம்மைக்கு உதவி நாயகி, ஊருக்கு உதவி மாணிக்குழி. கல்வெட்டில் பார்த்தோம்னா உதவி திருமானைக்குழி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பா. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். 1ஆம் குலோத்துங்க சோழன் தில்லையில முடிசூட்டிக்கும் பொழுது அம்பாள் சன்னதியில வீரவாள் வச்சு வழிபாடு பண்ணிட்டு போறார். ராஜராஜ சோழருக்கும் முற்பட்டவர். அந்த காலத்துல இருந்து இங்க அம்பாள் ஒரு 2500 வருஷமா இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றார். சுவாமியோடைய அந்த மூல ஆவுடையாருக்கு எந்த யுகம் அப்படின்னே சொல்ல முடியாது. அவ்வளவு பிராச்சீனமான மூர்த்தி, ரொம்ப விசேஷமான சிவபெருமான். பரணி கிருத்திகை அண்ணாமலையார் கோயில தீபம் ஏற்றுவார். மறுநாள் ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு இங்க மலை மேல கேந்தியும். அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் திருவோணம் இந்த 6 நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலம். இந்த 6 நட்சத்திரக்காரர்களும் ஆலயத்துக்கு வரும்போது நல்லெண்ணெய் நெய் வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேத்திர தீபத்துக்கு கொடுத்து அனுகிரகம் வாங்கிக்கணும். தமிழகத்துல இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலே எப்பொழுதுமே திரை போட்டு ஒரு சிவாலயம் இருக்கு அப்படின்னா அது இந்த க்ஷேத்திரம் மட்டும்தான். இந்த திரையில இருக்கிறவர் ருத்ரமூர்த்தி அப்படின்னு பேரு. அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு 59, 60, 70, 80 கல்யாணங்கள். இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னா அன்னைக்கு பண்ணக்கூடியது ஆயுஷ்ய ஹோமம். இந்த ஆயுஷ்ய ஹோமங்கள் பண்றதுக்கு 60 சாந்திகள் பண்றதுக்கு விசேஷமான க்ஷேத்திரம். ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் யாகங்கள் பண்ணாலும், ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு பார்ட்டி ஹாலில் ஒரு 60 கல்யாணம் பண்ணாலும் அங்கே கூப்பிடுற சுவாமி தேவதை யாருன்னா அந்த ருத்ரன். அந்த ருத்ரன் இங்கே திருச்சியிலே காவலுக்கு இருக்கார். ருத்ரஸ்தலம் பிரதானமான மூர்த்தி. இங்கே சிவபெருமான் ரொம்ப விசேஷமான நாயகன். அதனால அந்த உதவி நாயகனுடைய ஒரு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதஜே ஹர ஹர மகா